iQOO Z10 பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து டிசைனுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணல. மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது பர்ஃபார்மன்ஸ்க்காக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அந்த வகையில் வந்து அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து iQOO 10 பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி இல்லை. iQOOவோட அடுத்த கேம் சேஞ்சிங் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க வரப்போற ஏப்ரல் 11 அன்னைக்கு. அது என்ன ஃபோன்னா iQOO Z10. iQOO Z10க்கு அப்புறம் வந்து இந்த iQOO Z10 வந்து லான்ச் பண்றாங்க. iQOO பொறுத்த வரைக்கும் வந்து கேமிங்காக ஸ்பெஷலாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காகவும் மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இந்த யூசருக்காக தான் வந்து இவங்க மெயினா வந்து ஃபோனே வந்து ரெடி பண்ணுவாங்க. iQOO ஒரு கேமிங்கான ஒரு ஸ்பெஷல் ஆப்டிமைஸ் ஆகட்டும், ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், கேமிங் தேவையான நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா iQOO Z9க்கும் iQOO Z10க்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டீரியர் சரி, எக்ஸ்டீரியரும் சரி, நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே கிளிக் பட்டன், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை ஒட்டி பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் சேரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ல வந்து மேக்ஸிமம் வந்து பேசப்படுறதே வந்து இந்த ஃபோனோட பேட்டரி. இந்தியாவிலே வந்து பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும். வந்து 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து -20 டிகிரிலையும் கூட உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து ரெசிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து இந்த பேட்டரி வந்து எந்த விதமான பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகாம வந்து இந்த பேட்டரி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த iQOO Z10ல பெரிய பேட்டரி கேமிங்க்கு வந்து மெயினா யூஸ் ஆகும். அதே வகையில் பார்த்தீங்கன்னா இதுலயும் வந்து பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேமருக்கு நீங்க கண்டினியூஸா கேம் ப்ளே பண்றீங்க அப்படிங்கிறப்போ இந்த பேட்டரி கம்பல்சரி யூஸ் ஆகும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் வைஸா பார்த்தீங்கன்னா இந்த வந்து iQOO Z9க்கும் iQOO Z10க்கும் வந்து ரொம்பவே சேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். iQOO Z10 பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து டிசைனுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணல. மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது பர்ஃபார்மன்ஸ்க்காக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அந்த வகையில் வந்து அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து iQOO 10 பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் பெஸ்ட்டாக இருக்கணும், அதே வகையில் டிசைன் வைஸாகவும் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த கேமரா ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் சர்க்கிள் ஷேப் கொடுத்துருக்காங்க. கூட வந்து ரிங் லைட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு, ப்ரீமியமாக இருக்கு, ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் லுக் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த iQOO Z10 மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். இவ்வளோ பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்தா கூட ரொம்ப ஸ்லிமஸ்ட் ஃபோன் சொல்றாங்க. அந்த ஃபோன் வந்து 7.89 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ் இருக்கு. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராமுக்கும் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் கையில் ஹோல்ட் பண்ணதுக்கு. டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டி வந்து ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வந்து Quad-Curved டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமருக்குலாம் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் கூட. இந்த ஃபோன் டிஸ்பிளே ரேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டியோட Quad-Curved AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பெரிய டிஸ்பிளே தான். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ரெசல்யூஷன் கிட்டும், 5000 nits இருக்கும் ஹையஸ்ட் பிக்மெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1003 nits வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பிரைட்னஸ் போடும். 800 nits வரைக்கும் தான் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி முடியும். டைமண்ட் ஷீல்ட் டெம்பர் கிளாஸ் வந்து மேலே வந்து கோட் பண்ணிக்கலாம் சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். வெட் ஹேண்ட்லையும் அப்புறம் ஹைலி ஹேண்ட்லையும் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தான் சொல்கிறேன், உங்கள் கை வந்து ஈரமாக இருந்தாலும் கூட இல்லை வந்து ஹைலியா எதனா வந்து எண்ணெய் தொட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ உங்கள் எண்ணெய் கையில் கூட உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம். கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ் ஆகிற விஷயம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும். அது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்டான ஒரு வைப்ரண்டான டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேம் மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த iQOO Z10ல. ஆனால் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா இப்போ ஃபோன் டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 1.5 ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் வந்து ஃபுல் ஹெச்டி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர். இந்த ஃபோன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் வந்து Z9 வந்து டிமென்சிட்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த வாட்டி பார்த்தீங்கன்னா Snapdragonோட 7/3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது TSMCோட ஒரு 4 nm ப்ராசஸர். இது ப்ளஸ் 2.5 GHz வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 8 lakhs மேல நீங்க Antutu ஸ்கோர் இந்த ஃபோன்ல வந்து எதிர்பார்க்க முடியும். அது கூட பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 40% வரைக்கும் GPU பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 30% வரைக்கும் AI பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 12% வரைக்கும் நீங்க பவர் கன்சம்ப்ஷன் வந்து கம்மி பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் எந்த விதமான பர்ஃபார்மன்ஸ் லாஸ் இல்லாம இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் இந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அது ஆஃப்டர் லான்ச் வந்து தெரியும் இந்த ஃபோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கேமருக்காகவும் மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காகவும் ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DDR4X RAM 3.1 கொடுத்துருக்காங்க. ரேம்ல மட்டும் கை வைக்கிறாங்க இவங்க எல்லாருமே. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Android 15 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபண்டஸ் ஓஎஸ்ல உங்களுக்கு வந்து லான்ச் ஆகும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும். ஃபோனோட கேமரா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி TS600 சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து 2 மெகாபிக்சல் இருக்கும். டெப்த் கேமரா அந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் வந்து மெயின் கேமராவில் வந்து 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூமிங்கும் 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமிங் பண்ணிக்கலாம். வித் OS சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் 4K வீடியோ கிடைக்கிறதுக்கு 30 frames/second. அதே பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வைஸாக பாரு உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. 32 மெகாபிக்சல் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோ கிடைக்கிறதுக்கு
30 frame per second உங்களுக்கு வந்து ஐஸ் ஃபீல்ட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 7800 mm ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய வேப்பர் கூலிங் சேம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 120 frame per second வந்து ப்ளே பண்ண முடியும். அந்த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க மல்டி டாஸ்கிங் பர்பஸ் கேமிங் பர்பஸ்லாம் வந்து இந்த ஃபோன் வந்து ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஒரு பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரா புஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Wi-Fi 6 வெர்ஷன் ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும், டூல் சோல் ஸ்பீக்கர் ஆகட்டும், அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். IP65 ரேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமண்ட் ஷீல்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கீழே வந்த கூட டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேமேஜும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமண்ட் ஷீல்ட் ப்ரொடக்ஷன் மூலமா 12 hours வரைக்கும் நீங்க மைல இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணா கூட ஃபோன் வந்து எந்த விதமான டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து குயிக் ட்ரைன் ஃபங்க்ஷனும் இந்த ஃபோன்ல இருக்கு. அப்படி இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா iQOO பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கேம் ஆடுறீங்க இல்ல மல்டிடாஸ்கிங் பர்பஸ்க்காக நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறப்போ இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பிக் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். வரப்போ 11th அன்னைக்கு தான் தெரியும் இந்த ஃபோன் வந்து என்ன பிரைஸ் கோட் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 125,000 வந்து சேல் ஆகும். எக்ஸ்ட்ரா போறது வாய்ப்பு இல்லை. இந்த மோட்டோ H60 ஃபியூஷன் இருக்குல்ல அதுக்கு காம்பேட்டர் தான் இந்த ஃபோன் வந்து வரும் கண்டிப்பா. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் வந்து iQOO Z10 iQOO Z10 வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்க பிக் பண்ணிக்கலாம் கேமருக்காக. மறக்காம கீழே லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போடுற பை பை.